நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லுங்க. வாட்? எப்ப போஸ்ட்போன் பண்ணிருக்கீங்க? பாய். மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சா? ஓ, அப்படின்னா வீட்டுக்கு திரும்ப போகணுமா? நோ வே. சொல்லுங்கக்கா. இல்லக்கா, நாங்க மீட்டிங் போல, மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. அண்ணா அப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ். ஓ இல்ல இல்ல, அது வந்து லஞ்ச். நான் சரி, நாங்க வரோம்க்கா. மறந்து போய் மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சுன்னு அக்கா கிட்ட சொல்லிட்டேன். என்னங்க இது? திடீர்னு பணத்துக்கு கணக்கெல்லாம் சொல்றீங்க, எதுக்கு? ஏன்னா என்னால இந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க முடியாது ராணியம்மா. நேத்து தான் நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன். அங்க நிறைய பணத்தை கொடுத்துட்டு வந்தேன். இப்படி ஒரு தப்பை செஞ்சுட்டு வந்த விஷயமே எனக்கு காலையில தான் தெரியும். அப்புறம் ராணியம்மா, இது நேத்து மட்டும் நடந்த விஷயம் இல்ல. எப்போ என்னோட அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பார்த்தாலும் அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு தெரியுமா? அதனாலதான் சொல்றேன் ராணியம்மா, என்னோட சம்பாத்தியத்தை ஃபுல்லா தயவு செஞ்சு நீயே வச்சுக்க ராணியம்மா. என்னோட தினசரி செலவுக்கு மட்டும் கொஞ்சம் பணம் கொடு. இன்னொரு விஷயம், ப்ளீஸ் டெய்லி நான் என்ன செலவு பண்ணேன்னு நீ கணக்கு கேட்கணும். நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன், எவ்வளவு செலவு பண்றேன்னு நானும் தெரிஞ்சுக்கணும்ல. எனக்கு இது உங்களோட பணங்க, அதுக்கு போய் நான் கணக்கு. எனக்காக முடியாதுன்னு சொல்லாம இந்த வேலையை பண்ணு ராணியம்மா. இங்க பாரு, இதால உனக்கு தானே லாபம். இதால நம்ம கொஞ்சம் பணத்தை மிச்சம் பண்ண முடியுதுன்னு சொன்னா நம்ம நிச்சயமா இன்னும் கொஞ்ச நாள்ல வேற வீட்டுக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் உன் வீட்டை எப்படி வேணாலும் அலங்காரம் பண்ணிக்கோ. சரிங்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட கொடுத்த பணத்தை முதல்ல கொண்டு போய் அந்த அம்மன் முன்னாடி வைங்க. அதுக்கப்புறம் எனக்கு கொடுங்க. சரிங்க. ஆமா, ஸ்ருதி இன்னும் வரலையா? இல்ல, கல்யாண ஏற்பாட்டு விஷயத்துல அவங்க கொஞ்சம் அஜாக்கிரதையா இருக்காங்க போல இருக்கு. இல்லங்க, என்ன அவங்க வந்துட்டு இருப்பாங்க. சரி. அண்ணா நில்லுங்க, இந்த வேலையில நீங்க செய்யுங்க, நான் பாத்துக்கிறேன். Oh no no HP, இல்ல நான் பாத்துக்கிறேன். ஓகே, இந்த சாரீஸ் தோபி கிட்ட பர்முடால கொடுக்கணும். என்ன பண்ணணும்? ஓ பர்முடா, அதான் காரிடார்னு சொல்லுவாங்களே, அது பேர் என்னது? மரண்டாவை சொல்றீங்களா? Oh yes, that's I want to say. Wow, come on, let's move. No. Oh. அட, நீங்க கிளம்பிட்டீங்களா? அஞ்சலி நேத்தே சொல்லியிருந்தாங்களே, இவருக்கு காது கேட்காதுன்னு. ஏங்க, புடவை எங்களுக்கு காட்டாமலே நீங்க எப்படி கிளம்பலாம்? இப்ப நீ டான்ஸ் எல்லாம் வேற ஆடணும் தெரியுமா? இப்போ டீச்சர் வந்துருவாங்க. அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட், ஆனா ஃபேண்டாஸ்டிக்கா சொல்லி தருவாங்க. இங்க கொடுங்க, காட்டுங்க, புடவையெல்லாம் நான் பார்க்கணும். நீங்க பாருங்க, நான் அதிகமா ட்ரைனிங்ல எடுத்தது. ட்ரைனிங் எடுத்துக்கலனா என்ன, இதே மாதிரி புடவைய. ஓகே ஓகே ஓகே, நான் காட்டுறேன். ஓகே ஓகே, ஷோ மீ. இதுக்கு நான் சூட்டபிளா ஆர் அன்சூட்டபிளா? இருங்க, பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். இங்கே இருங்க. ஓகே. You're right. ஓகே, ஆனா எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். இதை நான் என்னோட தம்பிக்காக செய்றேன், புரியுதா? Yeah, it's okay. என்ன சத்தம்? என்னன்னு தெரியலையே, பார்க்கலாம். ம்.
ஒழுங்கா காது கேட்காதுன்னு தான் அஞ்சலி என்கிட்ட சொன்னாங்க. ஆனா கொஞ்சம் மென்டல்னு என்கிட்ட அவங்க சொல்லவே இல்லையே. ஆனா இவன் ஏன் இப்படி லூஸ் மாதிரி ஆடிட்டு இருக்கான்? வாட் த இப்ப சொல்லுங்க மேடம். ஐ கேன் டூ டான்ஸ். இப்ப நான் பண்ணலாமா? ஆ ஆனா இதுக்கும் சாரிக்கும் என்ன சம்பந்தம்? ஏய் கிரிஷ், இங்க பாரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஹேய் அஜய், ஓவன், வாங்க வாங்க, கம் ஆன், நீங்களும் வாங்க. நான் டான்ஸ் மாஸ்டர் கிட்ட ஆடிஷன் பண்ணி காட்டுறேன். என்ன டான்ஸ் மாஸ்டரா? அவங்க பயங்கரமா கத்துறாங்க. She is so strict, you know. நான் ஏன் கத்துனேன்னா புடவை கடைக்காரருக்கு காது கேட்காதுன்னு அஞ்சலி தான் என்கிட்ட சொன்னாங்க. நீங்க புடவை விற்க வந்தவர் தானே? Me? Are you the dance master, right? ஓகே ஸ்டாப். இவங்க பேரு ஸ்ருதி. இவங்க ஒன்னும் டான்ஸ் மாஸ்டர் கிடையாது. இவங்க அக்கா பிரியாவை தான் அஜய் கல்யாணம் பண்ணிக்க போறான். இவன் ஒன்னும் புடவை கடைக்காரன் இல்ல, எங்களோட கசின் பிரதர். பேரு கிருஷ்ணன். KK, நான் ஒன்னும் சாரி செல்லர் இல்ல. இந்த வீட்டுக்கு புருந்தாலியா வந்திருக்கேன். என்னது? புருந்தாலி is a guest. அது விருந்தாளி இல்லைங்க, விருந்தாளி. Yeah, that's right. என்ன மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு காது சரியா கேட்காதுன்னு நினைச்சு நான் கத்திட்டேன். நீங்க நீங்க என்னடா திட்டுறீங்க, அதனால தான் கத்துறீங்கன்னு நினைச்சேன். அதனால தான் நான் உங்களுக்கு டான்ஸ்லாம் ஆடி காமிச்சேன். என் பேரு ஸ்ருதி. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். உங்களுக்கு புரியலையா? என் பேரு ஸ்ருதின்னு சொன்னேன். Oh, my name is Krishna, but I like to say short and sweet. That's mean KK. அப்படியா? என்னோட அத்தைக்கு உங்களை நிச்சயமா ரொம்ப பிடிக்கும். Oh, that's great. உங்க ரெண்டு பேரோட இன்ட்ரோ எல்லாம் முடிஞ்சிருச்சா? வேலையை ஆரம்பிக்கலாமா? நிறைய வேலை இருக்கு. Happy you, Shruti. கேகேவுடைய பர்ஃபெக்ட் மேட்ச் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ருதியை தான் சொன்னேன். ஏய் கேகே, ஏய் ஆடிஷன் எப்போ முடிஞ்சிருச்சுடா டேய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ருதி வந்துட்டாங்களா? வந்துட்டாங்கம்மா. சரி ஓகே, நீங்க போங்க, நான் வந்துடுறேன். சரிங்கம்மா. அட கடவுளே, நான் மறந்தே போயிட்டேனே. Come on, Vishal, சாப்பிட்டீங்க? இல்ல கிரிஷ், நீங்க போய் சாப்பிடுங்க, நான் போய் அஞ்சலியை பார்த்துட்டு வரேன். Don't say like that. KK, okay? அது சொல்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். நான் உங்களை கிருஷ்ணனே கூப்பிடுறேனே. All right, as you wish. Okay, then see you later. சரி. அப்ப சரி ராணியம்மா, நான் கிளம்புறேன். எனக்கு கொஞ்சம் நில்லுங்க. உங்களை எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன். என்ன விஷயம் ராணியம்மா, என்னாச்சு? நீங்க இதை மறந்தே போயிட்டீங்க. ஓஹோ, இன்னைக்கு செலவுக்கு பணமா? ஆனா ராணியம்மா, இவ்வளவு கம்மியா?
இல்ல இந்த பணம் போதும். நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். சாயந்தரம் வந்ததும் கணக்கெல்லாம் என்கிட்ட சரியா சொல்லிடணும். சரி. ஸ்ருதி, நீங்க போய்கிட்டே இருங்க, நான் உடனே வந்துடுறேன். ம். இவளுக்கு என்னாச்சு? பார்த்தும் பார்க்காத மாதிரி போறா. ஒருவேளை என்ன பார்க்காம பார்க்கறாளா என்ன? ஸ்ருதி, ஹாய். ஸ்ருதி, you know one thing? ஸ்வீட் கடையில அல்வா வந்து பர்பி கிட்ட என்ன சொல்லுச்சு தெரியுமா? என்ன சொல்லுச்சு அல்வா பர்பி கிட்ட? எனக்கு தெரியல. You don't know? Okay, I will tell you. அல்வா வந்த பர்பி கிட்ட, என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் இன்னைக்கு இவ்வளோ டிஸ்டர்ப்டா இருக்க? இன்னொரு விஷயம் ஸ்ருதி, இன்னைக்கு நீ ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்க. ஏதோ யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன ஆச்சு? இல்ல, அது வந்து ப்ராப்ளம் எதுவும் இருந்தாலும் சரி, this is the solution. Chocolate therapy. Sweet எடு, கொண்டாடு. Yes. You know one thing, ஸ்ருதி, எப்பயாவது என் மூட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அதுவும் எப்படி இந்த சாக்லேட்டை சாப்பிடுவேன் and everything will be fine. Take it. சாக்லேட்டை சாப்பிடு. இல்ல பரவாயில்ல, நோ தேங்க்ஸ். எனக்கு சாக்லேட் வேண்டாம். ஆச்சரியமா இருக்கு, நீ சாக்லேட்ஸ் வேணாம்னு சொல்ற, அப்புறம் எதுக்காக தேங்க்ஸ் சொல்ற? ஓகே. நீங்க சாக்லேட் டைப்பா இருக்கலாம், ஆனா நான் ஜிலேபி டைப். அது காத்துனா ஊதுனா என்ன? ஒரு காலா இல்ல ரெண்டு காலா? என்ன கால? நீங்க என்ன பேசுறீங்க? அட, நீ தானே சொன்ன இந்த ஷூஸ் எல்லாம் கால தானே போடுவாங்க. நான் ஷூஸ் பத்தி ஒண்ணும் பேசல. நான் ஸ்வீட் ஜிலேபியை பத்தி பேசுறேன். நம்ம எல்லாம் சாப்பிடுவோமே. ஓகே. பாக்க ரவுண்டா இருக்கும், சக்கரை பாகுலத ஊற வச்சு வாயில போட்ட உடனே அப்படியே கரைஞ்சு போயிடுமே. நான் சுட சுட இருக்கிற ஜிலேபியை பத்தி பேசுறேன். கிரேஷ், இங்க பாருங்க, நான் இப்பவே இந்த நிமிஷமே இந்த சமையல் கட்டுல இருந்து போகணும். இல்லனா இப்பவே நான் ஜிலேபி செய்ய ஆரம்பிச்சிடுவேன். நான் போயிட்டு வந்துடுறேன். கிருஷ்ணன் அண்ணா, வெளியே எல்லாருமே ஹெச்பி கேக்கேன்னு சொல்லு. இல்ல கிருஷ்ணனை கூப்பிடுங்க. இல்ல கேக்கே அண்ணா, வெளியே எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. அஸ்வினையா எல்லார்கிட்டயும் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஓகே, வாங்க போலாம். Shall we go? வந்தாச்சு. நம்ம லக்ஷ்மி கூட வந்தாச்சு. இப்ப சொல்ல வேண்டியதை அனௌன்ஸ் பண்ண வேண்டியதானே? ஆச்சரியமா இருக்கு, நீங்க ஸ்வீட்டை பத்தி சொன்னீங்க, நான் ஷோ நினைச்சிட்டேன். அத தப்பா சொல்லக்கூடாது, புரியுதா? நான் என்ன சொல்றதுக்காக உங்க எல்லாரையும் கூப்பிட்டேன்னா, அஜய் பிரியாவோட கல்யாணத்துக்காக நான் காக்டெயில் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அப்படின்னா என்ன? வார்த்தைக்கு வார்த்தை டிரான்ஸ்லேஷன் பண்ணுமா? ஓகே. வாவென் அஜய்க்காகவும் பிரியாக்காகவும் கோலிபால் பாய்ச்சி கொடுக்க போறான். Wow. That sounds great, Anna. Thank you so much. You're welcome. வாவ், எனக்கு இப்ப ஹலோ ஹாய் பை பை சொல்லணும்னு தோணுது. சரி, முதல்ல ஒரு விஷயம் சொல்லு அஸ்வின். ட்ரெஸ் கோட் என்ன? அதாவது நாங்க எல்லாரும் என்ன ட்ரெஸ் போட்டுட்டு வரணும்?
அட அங்க போகணும்னு நினைக்கிறியா என்ன? ஆ? உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? அது ஒரு காக்டெயில் பார்ட்டி. அது பசங்களுக்குள்ள பார்ட்டி, நமக்கு ஒண்ணும் கிடையாது, புரியுதா? நீ மாமியார் ஆயிட்ட, உனக்கு என்ன சின்ன பொண்ணுன்னு நினைப்பா? அது சரி சின்னா, பார்ட்டி ஐடியாலாம் நல்லதா இருக்கு, ஆனா என்னால வர முடியாது. இப்பதான் உங்க மாமா ஃபோன் பண்ணாரு, அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட பார்க்க நாங்க 2 பேரும் போகணுமா, அதான் வர முடியல. பட் நான் கண்டிப்பா வருவேன். ஓகே, நான் கேட்டரர்ஸ் கிட்ட பேசிட்டேன். பார்ட்டியோட தீம் சவுத் ஈஸ்ட் ஏஷியன். நம்ம வீட்டில் ஆல்கஹால் அலோட் கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் வெளியில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். சரிப்பா. அப்படின்னா பார்ட்டியில பெரியவங்க யாருமே இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க, பெரிய பெரிய கிளாஸஸ் வைன் கூட இருக்கும். என்ன ட்ரிங்க்ஸா? பிரெஞ்ச் வைன், அப்புறம் இட்டாலியன் சாப்பாடு. இந்தியன் எதுவுமே இருக்காதா? இந்தியன்? நம்மள இந்தியன் தானே? எஸ், அதான் நம்மளா இருக்குமே, அது போதும். ஹேய் ஓவன், ஹேய் ப்ரோ ஓவன், இந்த பார்ட்டியில என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நீ என்ன அரேஞ்ச் பண்ணிருக்க? இந்த பார்ட்டி என்டர்டைன்மெண்ட்காக நடக்கல. இந்த பார்ட்டியை ஆர்கனைஸ் பண்றதே 2 பேரும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். அப்படின்னா அஸ்வின், எனக்கு என்ன தோணுதுன்னா, கெஸ்ட் எல்லாரையும் நான் இன்வைட் பண்றேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சின்னா, ஒரு நிமிஷம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளு. ஃபோன் கால் வருதுக்கா, நான் கிளம்புறேன். யா. What happened? இந்த பார்ட்டி உனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, இம்பார்ட்டன்ட் தான். இது ரொம்ப மோசமான பார்ட்டியா இருக்கும். நடக்க போறது இந்தியன் கல்யாணம், அப்ப என்ஜாய்மெண்ட் இந்தியன் மாதிரி தானே இருக்கணும். அப்படின்னா நீ சொல்றத வச்சு பார்த்தா பார்ட்டி எப்படி இருக்கணும்? அங்க சினிமா பாட்டுலாம் நிறைய இருக்கணும், நம்ம நாட்டு சாப்பாடு இருக்கணும். ஓ எஸ், ஜிலேபி மாதிரி இருக்கணுமா? அதேதான். இந்த பார்ட்டி அஸ்வினோட தானே. எலி வலை பிடிக்கிறாரோ புலி வலை பிடிக்கிறாரோ அது அவரோட விருப்பம். ஹே, அவரோட விருப்பம் எப்படி விட முடியும்? இந்த பார்ட்டில நீயும் ஒரு ஷேர் ஹோல்டர் தான். வாவின் தம்பிக்காக இந்த பார்ட்டினா உன்னோட அக்காக்காகவும் இந்த பார்ட்டி தானே? நீங்க சொல்றது ரொம்ப சரிதான். அப்ப நான் அஸ்வின் கிட்ட போய் வாவின் கிட்ட நான் பேசிக்கிறேன். சரி, முதல்ல நீங்க ஒன்னு சொல்லுங்க. நீங்க ஏன் அவரை வாவின்னு கூப்பிடுறீங்க? இது சீக்ரெட். ஓகே ஓகே, யூ கேன் கோ. இப்போ நீ போய் பேசணும் இல்லையா? அண்ட் ஒன் திங், நீ பேசுறியோ இல்லையோ நான் பேசிருவேன். சரி, ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, லெட்ஸ் கோ. ஓ, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Oh no, never. I don't want any Indian classical or anything. I want some jazz or piano music. இப்ப நெட்வொர்க்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. I'll call you back. வாவன், இப்போ நான் எதுக்காக வந்திருக்கேனா? வாவன், இன்னைக்கு உங்ககிட்ட பாஸ்தா இருக்கு, வைன் இருக்கு, பார்ட்டி இருக்கு. What's the point? Yes, I have a point. What? India. I love India, வாவன். இந்த ஒரு கல்ச்சர், இந்த ஒரு ட்ரெடிஷன், இந்த ஒரு டெடிகேஷன் எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. இங்க இருக்கிறவங்க, I mean, இங்க இருக்கிறதுங்களாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வாவன். வாவன், என்னன்னு தெரியல, என் தொண்டை ஒரு வித்தியாசமா இருக்கு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஊர் ஹீரோயின்ஸ் இருக்காங்களே, சினிமா பாட்டுக்கலாம் அவங்க சூப்பரா ஆடுவாங்க. ஃபோக் டான்ஸ். I mean folk dance, folk இப்படி ஆடுவாங்க. What the hell are you saying? ஓ வாவன், I mean இந்த பார்ட்டி இந்தியனா இருக்கணும், அதனால வைன் மட்டும் இருந்தா போதாது, ஜெர்சியா இருக்கணும் மேன். ஐயோ, the lassi. ஐயோ, அது லஸ்ஸி. ஸ்ருதி, வெளியில நின்னது போதும், நீ உள்ள வரியா? நீ வெளியே நிக்கிற விஷயம் எனக்கு நல்லா தெரியும்.